தண்டவாளத்தில் கிடந்த பெண் சடலம். முகம் சிதைந்து ரணக்கொடூரமாக கிடந்த சடலத்தை பார்த்து பேரதிர்ச்சி. சிசிடிவி கேமராவை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறையினர் 45 வயது பெண்ணை காரில் அழைத்து சென்று துடிக்க துடிக்க கொலை செய்த 65 வயது முதியவர். கொடூர கொலைக்கான பின்னணி என்ன? பிப்ரவரி 24ஆம் தேதி அதிகாலையில் ஒயிட்லா ரயில்வே தண்டவாளத்தில் ஒரு பெண்ணோட சடலம் கிடக்கிறதா மராடு போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே காவலர்கள் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்போ அங்க 45 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் முகம் செதஞ்ச நிலைமையில ரணக்கொடூரமா உயிரிழந்து கிடந்திருக்காங்க. பெண்ணோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அந்த பெண் யாரு, அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்லைன்னா யாராவது கொலை பண்ணி சடலத்தை தண்டவாளத்துல தூக்கி போட்டுட்டாங்களான்னு பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்தினாங்க. முதல் கட்டமா ஒயிட்லா மேம்பாலத்தை சுத்தி இருந்த 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஒன்று விடாம செக் பண்ணாங்க. அப்போ 23ஆம் தேதி நைட்டு ஒரு நபர் பெண் சடலம் மீட்கப்பட்ட இடத்துல ரொம்ப நேரமா சந்தேகத்துக்கிடமா நடமாடிக்கிட்டு இருந்தது பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி காட்சியில பதிவாகி இருந்த சாஜின்ற நபரை பிடிச்சு விசாரணை நடத்தின போலீஸ் அதே நேரம் டவர் லொகேஷனையும் செக் பண்ணாங்க. அதுல 23ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு ஷாஜியோட போன் ஒயிட்லா ஏரியால ஆன்ல இருந்துச்சுங்கிறதும் சுதாங்கிற பெண்கிட்ட அடிக்கடி பேசினதும் பதிவாகி இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஷாஜியை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சப்பதான் பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. கேரள மாநிலம் கொச்சியில் இருக்கக்கூடிய ஒயிட்லா பகுதியைச் சேர்ந்தவங்க 45 வயசான சுதா. இவங்களுக்கு கல்யாணமாகி 2 பசங்க இருக்காங்க. இந்த சூழல்ல சுதாவுக்கும் பொன்னூருண்ணி கிராமத்தைச் சேர்ந்த ஷாஜிக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் தகாத உறவா மாறி இருக்கு. 2 பேரும் கிட்டத்தட்ட 20 வருஷமா தகாத உறவுல இருந்துட்டு வந்திருக்காங்க. ஷாஜிக்கு கல்யாண வயசுல 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதனால ஷாஜி சுதா கிட்ட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணி இருக்காரு. இது சுதாவுக்கு உச்சக்கட்ட ஆத்திரத்தை ஏற்படுத்தவே ஷாஜிக்கு போன் பண்ணி சண்டை போட்டிருக்காங்க. இது சம்பந்தமா கடந்த சில மாதங்களாவே சுதாவுக்கும் ஷாஜிக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. என் கூட நெருக்கமா இருந்துட்டு உன்னோட குடும்பத்துக்காக என்னோட பேசாம இருக்கியா? நீ பழைய மாதிரி பேசலன்னா நம்ம விஷயத்த உன்னோட சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன்னு ஷாஜியை மிரட்டியிருக்காங்க சுதா. தன்னால முடிஞ்ச அளவுக்கு சுதாவை சமாதானப்படுத்த பார்த்திருக்காரு ஷாஜி. ஆனா சுதா தன் கூட பழைய மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஷாஜியை வற்புறுத்தி இருக்காங்க. அதனால சுதாவை கொன்னாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும் நினைச்சு அவங்கள கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்காரு ஷாஜி. எப்படி கொலை பண்றது, அதுக்கப்புறம் டெட் பாடியை எப்படி மறைக்கிறதுன்னு பக்காவா பிளான் போட்ட ஷாஜி சம்பவத்தன்னைக்கு, அதாவது 22ஆம் தேதி அன்னைக்கு சமாதானம் பேசுற மாதிரி பேசி சுதாவை கார்ல வெளியே கூட்டு போயிருக்காங்க. அங்க உள்ள ஒரு ஹோட்டல்ல நைட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய லாட்ஜில் 2 பேரும் ஒன்னா தங்கி இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு மறுநாள் நைட்டு, அதாவது 23ஆம் தேதி நைட்டு சுதாவை ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு கல்லாலேயே கொடூரமா அடிச்சு கொண்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு. பாதி தூரம் போன ஷாஜிக்கு ஒரு பயம் வந்திருக்கு. அதாவது சடலத்தை அப்படியே விட்டுட்டு வந்ததுனால போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு நினைச்சு மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிருக்கார். அப்படி போனவர் அங்க இருந்த சுதாவோட சடலத்தை கார்ல கொண்டு போய் ஒயிட்லா ரயில்வே தண்டவாளத்துல தூக்கி வீசிட்டு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிட்டு அங்க இருந்து மின்னல் வேகத்துல தப்பிச்சு போயிருக்கார். ஆனா போலீஸோட நுணுக்கமான விசாரணையும் சிசிடிவி ஆதாரங்களும் ஷாஜியோட முகத்துறையை கிழிச்சிருச்சு.
விசாரணையில் ஷாஜி மொத்த உண்மையையும் சொல்லவே அவர் மேல கொலை கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.